கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை வாசிக்கிறேன். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். வந்தாங்க, வனாந்திரத்தில் சாப்பாடுலாம் காலி ஆயிடுச்சு. இப்போ மோசே நோக்கி முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது. அவர் சொல்ல, நான் அவனுடைய இஸ்ரவேலுடைய முறுமுறுப்பை நான் கேட்டேன், பார்த்தேன், கவனித்தேன். அதனால் என்ன செய்ய போகிறேன்னா, நான் விடிய காலத்தில் என்ன செய்வேன், என் மகிமை விளங்க பண்ணுவேன்னு சொல்லி அவர் மன்னாவை கொடுக்கிறார். மன்னாங்கிற ஒரு வார்த்தையே அது கேட்குறக்கே விசித்திரமாக இருக்கு இல்லையா? நீங்கள் பப்பாளி இருக்குது பார்த்தீங்களா, பப்பாளி, அது பழுக்காத பப்பாளி காய வெட்டினீங்கன்னா உள்ள வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா விதை, அந்த மாதிரி தான் வானத்திலிருந்து அப்படியே கீழே அது மண்ணில் விழலை, கீழே ஒரு பனிக்கட்டி போல அதை வச்சு அதுக்கு மேலே அந்த மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். அந்த மன்னா எப்படி இருந்துச்சா தெரியுமா? அந்த மன்னாவை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அந்த 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 வஸ்துவை, அந்த ஒரு விதமான அந்த பொருளை எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். அவ்வளவு சுவையாக இருந்திருக்குது. அப்போ தேவன் கொடுத்தா சுவையாக இருக்கும். தேவன் கொடுத்ததை மாற்றினால் சுவை மாறிவிடும். அப்போ தேவன் கொடுத்ததை நம்ம மாற்றக்கூடாது இல்லையா? தேவன் கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டும், அதை புசிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் பலத்துக்கு இந்த மன்னாவை புசித்து தான் மக்களுக்கு பலன் வந்துச்சுங்க. வனாந்திரத்தில் நடப்பதற்கோ ஆரோக்கியமாக இருப்பதற்கோ இந்த மன்னாவை புசிக்க புசிக்க அவர்கள் பலன் வந்துச்சு. ஏன்னா எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இல்லையா, சிறையிருப்பில் இருந்தாங்க இல்லையா? அந்த அடிமைத்தனத்தில் சரியாக நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வனாந்திர வழியாய் கொண்டு வரும் பொழுது அவர்கள் அழகான மன்னாவை கொடுக்கிறார். அந்த மன்னா தேனிட்ட பணியாரம் போல சுவையாயிருந்தது. அது நாவிற்கு சுவையாக இருந்தது மட்டுமல்ல, சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கிற்று, சரீரத்துக்கு ஒரு பலத்தை உண்டாக்கிட்டு, சத்துவத்தை உண்டாக்கிற்று. அப்போ தேவன் கொடுக்கிறதான ஆகாரமோ, தேவன் கொடுக்கிறதான வாழ்க்கையோ, தேவன் கொடுக்கிற வெகுமதி எல்லாமே எப்படி கேட்டிங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மகிமையாக இருக்கும். ஆனால் அதை நம்ம மாற்றக்கூடாது. மாற்றுவதனால தான் நிறைய வருத்தங்கள் உண்டாகுது. நிறைய பேர் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அழைத்த அழைப்பு, கொடுத்த கிருபையின் வரங்களை நீங்கள் பற்றி கொண்டு இருந்தாச்சுன்னா காணும், அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்கள் பெரிய காரியங்கள் செய்வீங்களே. தேவன் கொடுத்ததை எதுவோ அது பெஸ்ட்டாக நினைங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, உங்க மனைவி, உங்க கணவன், உங்க பிள்ளை எல்லாம் தேவன் கொடுத்தது பெஸ்ட் அப்படின்னு நினைங்க. ஏங்க, தேவன் கொடுத்த கணவன், தேவன் கொடுத்த மனைவி, தேவன் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த குடும்பம், இந்த உறவு, இதெல்லாம் தேவன் இந்த காலத்தில் நம்ம கொடுத்தது என்பதை நீங்கள் அனுபவித்து வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. பேசணும், என்ன வேணாலும் பேசலாம். கர்த்தர் கொடுத்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுத்த மனைவி அது ஆசீர்வாதமான மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவன் அது ஆசீர்வாதமான கணவன், கர்த்தர் கொடுத்த பிள்ளை அது ஆசீர்வாதமான பிள்ளை. அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்தால் நல்லதை கொடுப்பார், கெட்டதை கொடுக்கவே மாட்டார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, நீர் கொடுப்பதெல்லாம் நிறைவுள்ளது, நீர் கொடுப்பதெல்லாம் ஆசீர்வாதம் உள்ளது, நீர் கொடுப்பதெல்லாம் புரோஜனம் உள்ளது, மகிழ்ச்சி உள்ளது ஆண்டவரே. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், ஆகாரமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், எல்லாமே மகிழ்ச்சி மகிமைக்குரியது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்தவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.